ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அந்த மாதிரி கூட பிறந்த அண்ணன் வந்து ஒரு சிஎம்மா போய் உட்கார்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவர் மக்களுக்கோசம் போடுறாரு. அவர் வந்து உங்கள் விஜய் நான் இருக்கிறேன், உங்கள் அண்ணன் அவர் சொல்கிறாருன்னா, அதாவது இல்லைங்க அனுபவம் இருக்குங்க, அவருக்கு அனுபவம் வந்து கிடையாது. இந்த மேல் வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் நல்லதாக என்னன்னு தெரியும். தமிழ் தாய் வாழ்த்தை தூக்கி தேர்டில் போட்டாங்க, வந்திய மாற்றத்தை தூக்கி முதல்ல போட்டாங்க. இதே வந்து மக்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படி தான் எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் நல்லா இருந்துச்சு. பட் கீழே உள்ளவங்க ஓவராக ஆடுறாங்க, அதுதான் பிடிக்கல. மற்றபடி அவர் வந்து நல்லது பண்ணால் ஓகே தான். நியூஸ்லாம் பார்க்காத ஆள் டெய்லியும் அவருக்காக நியூஸ் பார்த்து அவர் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றம் வரும் தான் நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. அதனால் பெண்களுக்கு ஒரு மாற்றம் வரும்ன்றதுனால நாங்கள் தளபதிக்கு ஓட்டு போட்டோம். எவ்வளோதான் பண்ணியிருக்கு. இந்த பீச்சை பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். இந்த பீச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து இப்போ வந்து அது இது பண்ணிக்கிட்டு இருந்த கச்சனாவை பற்றி கேட்டார்னா அது ரொம்ப தப்பு. அது முதல்ல வரட்டும், மக்கள் பணத்தை எடுக்கிறாரா என்னன்னு இனிமேல் தான் தெரியும் நம்மளுக்கு. அவர் ஏதோ அவர் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து மக்கள் பணத்தை வந்து கை வைக்க மாட்டேன்னு அவர் இது வரைக்கும் அவர் என்னென்ன மீடியாவில் வந்து கொண்டு வந்தாரோ அதெல்லாம் கொடுக்க போகிறாரா, அதுவும் அவர் சொல்லலை. அப்புறம் மக்கள் பணம் தான் எடுப்பார். எல்லாமே நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். தமிழகத்தினுடைய 14வது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அவர் பதவியேற்றதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தையும், முதலமைச்சர் ஆன பிறகு அவர் இட்ட முதல் கையெழுத்தை பற்றியும், இன்று அது மட்டும் இல்லாமல் இன்று அவர் பேசிய பல கருத்துக்களுக்கு மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய 14வது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. அவர் சிஎம்மாக ஆவாரா, சில பேர் சொன்னாங்க விஜய்க்கு வந்து ரசிகர் நிறைய பேர் கூட்டமாக போகிறதால சும்மா இதெல்லாம் வந்து கூட்டம் தான், ஓட்டாக வராது அப்படின்னு சொன்னாங்க. அதை நானும் தான் நம்பினேன். சரி இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி போகிறாங்களே, ஒருவேளை இது ஓட்டா விழாதா, அப்படி இல்லை ஓட்டா மாறுமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் நாங்கள் வந்து விஜய் கட்சின்னு மீன்ஸ் விஜய் கட்சிலாம் இல்லை. சரி, விஜய் எங்களுக்கு சின்ன புள்ளிலேருந்தே பிடிக்கும். விஜய் படம் வந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். அதனால் விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு தோணுச்சு. ஆனால் சரி ஆட்சி மாறட்டும், மாறி தான் வரட்டுமே, என்ன தான் நடக்குது. இவர் நிறையா அறிக்கையும் விட்டார். பெண்களுக்கு வந்து அது வேலு நாச்சியார் படை அந்த மாதிரி சொல்லிட்டு பெண்களுக்கு இந்த நாட்டில் வந்து ரொம்ப சேஃப்டி கம்மியாக தான் இருக்குது. அதனால் சொன்னாங்க சரி இவரும் வந்து பார்க்கட்டும் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிவி கேட்க எங்கள் வீட்டு ஃபேமிலி ஓட்டு போட்டோம். அதாவது இல்லைங்க அனுபவம் இருக்குங்க, அவருக்கு அனுபவம் வந்து கிடையாது. இந்த மேல் வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் நல்லதாக என்னன்னு தெரியும். அதெல்லாம் இங்கே செல்லுபடியாகும். இங்கே திராவிடம் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் வந்ததாக நல்லது தான். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் டைம் கொடுக்க சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்து அதை வெயிட் பண்ணி பார்த்தா அவரோட பிளானிங்ஸ் என்னன்னு தெரியும். ரொம்ப சந்தோஷம். தமிழகத்தில் வந்து அவர் வந்து முக்கியமாக அவர் வந்து போதைப் பொருட்களில் வந்து தடை செய்ய சொல்கிறார். அவர் வந்து அது முக்கியமாக அது பண்ணணும். பெண்களுக்கு வந்து எதுவுமே சரித்திரமே கிடையாது, அது முக்கியமாக அவர் செய்யணும். அவர் அப்புறம் வந்து ஆட்சியில் உட்காந்துருந்தவங்களே உட்காரக்கூடாது ஆட்சியில். ஏன்னா வந்து அவர் அத்தனை கோடி சம்பாதிக்கிறார். அவர் வந்து அத்தனை கோடி விட்டு ஏன் மக்களுக்கோசம் வந்து அவர் போராடணும்? எதுக்கு வரணும்? பொன்னாட்டி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இதுமாரி சொல்லிட்டாங்க, இதுமாரி வந்து டிவைஸ் ஆக போகுது, அது சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. அவர் மக்களுக்கோசம் போடுறாரு. அவர் வந்து உங்கள் விஜய் நான் இருக்கிறேன், உங்கள் அண்ணன் அவர் சொல்கிறாருன்னா. ஏன்னா வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து பணத்துக்கு சம்பாதிக்கணும், இது கட்சியில் வரணும் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவரோட நோக்கம் வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் உதவி பண்ணணும். புது ஆட்சி புதுசாக வந்திருக்காங்க. அந்த அண்ணா நல்லா பண்ணுவாங்க, எங்கள் கூட எப்படியோ இருப்பாங்க. இந்த யங் ஏஜில் இப்போ யங்கஸ்ட் எல்லாமே வந்து புதுசாக ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பழைய 59 வருஷமாக இருக்கிற ஆட்சியை விட இப்போ நியூவாக வர்றவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க தமிழ்நாட்டை. புதுசாக யங்கஸ்ட் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே யூஸாக நல்லா இதுவாக பண்ணுவாங்கன்ட்டு நம்புகிறோம். ஒரு மாற்றம் வரணும்னு தானே ஜனங்க இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும்.
லைக் வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னா வந்து தமிழ் தாய் வாழ்த்தை தூக்கி 3rd போட்டுட்டாங்க, வந்திய மாதத்தை தூக்கி முதல்ல போட்டாங்க. இதே வந்து மக்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படி தான் எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேம் அதே தான். அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததே வந்து மக்கள் முடிவு பண்ணது தான். எப்படி வந்தாருன்னா ஃபேம் மூலயமா தான். அவருக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அவங்க அரசியலுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுமா, 2 இயர்ஸ் வந்து உடனே ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. மக்கள் முடிவெடுத்தது, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் நல்லா இருந்துச்சு. அவர் வர்றது நல்லது தான், பட் இருந்தாலும் நாங்கள் டிஎம்கே தான். அது ஓப்பனாக சொல்லிட்டேன், டிஎம்கே தான் நாங்கள் எப்போவும். அவங்களுக்கு கீழே உள்ளவங்க ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. ஓகேங்களா, அவர் வந்து ஆட்சி அமைக்கணும் அதெல்லாம் ஓகே தான், டிஎம்கே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் கீழே உள்ளவங்க ஓவராக ஆடுறாங்க, அதுதான் பிடிக்கல. மற்றபடி அவர் வந்து நல்லது பண்ணால் ஓகே தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்ததுலாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்களாம் வந்து நியூஸ்லாம் பார்க்காத ஆள், டெய்லியும் அவருக்காக நியூஸ் பார்த்து அவர் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றம் வரும் தான் நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. அதனால் பெண்களுக்கு ஒரு மாற்றம் வரும்ன்றதுனால நாங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுறோம். அவர் வந்ததே ஃபஸ்ட்டு நாங்கள் பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். அவர் இன்னும் கொண்டு போவார், பெருசாக கொண்டு போவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வரேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கேர்ள்ஸுக்காக இருக்கட்டும். நிறைய பேர் பாய்ஸுக்கு எங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்ஸுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இது பண்ணுறோம். கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காமனாக எல்லாருக்குமே ஒரு இருக்கும் அப்படி சொல்லியிருக்கோம் நினைக்கிறோம். இன்னைக்கு பதவியேற்பில் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள். ஜோசப் விஜய் அப்படி அதை சிஎம் வந்து சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு ஹாப்பி இருந்தது. சரி பரவாயில்ல, ஜெயிச்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி கூட பிறந்த அண்ணன் வந்து ஒரு சிஎம்மாக போய் உட்கார்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரொம்ப மனம் ரொம்ப குளிர்ச்சியாகுது. ஒரு கட்சி வந்து இன்றைக்கி உக்கார போகுது, அந்த கட்சி உக்காந்துச்சுன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாருமே மாட்டுவாங்க, எல்லாமே இதுக்கப்புறம் மாட்டுவாங்க. தமிழகமே மாறப்போகுது இதுக்கப்புறம், வந்து வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டு பாசி பையன் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. எங்கள் வீட்டிலேருந்து என் பையன் ஜெயிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. அது எப்பயுமே ஒரே மாதிரி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எப்படியே இருந்ததுன்னா அவருக்கு கீழே இறக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதே 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கும். இயர்ஸ்னால தான் வந்தாங்கண்ணா. நிஜமான ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் எதுவுமே அவங்க செய்யலை. அவருமே ஸ்டெப் எடுக்கல. இது வரைக்கும் ஒரு மீடியா ப்ரெஸ் அது மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் பேசலை. லைக் எல்லா கட்சி தலைவனா நின்று பேசுனாங்க, இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இது டேரெக்டாக பிஜேபியும் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, உள்ளேயும் வச்சுக்கிறாரு, அப்படியும் பண்ணுறாரு. லைக் அவர் பர்சனல் லைஃப் அது வேணாம். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கே ப்ராப்ளம் இருக்கும் போது எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? அவர் எல்லாமே சொன்னது ஓகே தான். எங்கள் தலைவர் சொன்ன மாட்டோம், எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டாருன்னா ஓகே தான். 2500 கொடுக்குறேன்னாரு, 1000 ரூபா கொடுத்தா கூட ஓகே தான். அப்படி எல்லாமே தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் சொல்ல முடியாத ரொம்ப ஹாப்பி டியர்ஸ், ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு அப்படியே கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அவர் அந்த வேர்ட்ஸ்லாம் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியமானது. அதனால் அவர் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்லது. அடுத்து அவர் வந்து டைம் கேட்டிருக்காரு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஃபேன்ஸ் தான். அவங்க தான் தளபதியோடைய மக்கள் இருக்கிறதால கண்டிப்பாக தளபதிக்கு எந்த ஒரு தோல்வியுமே வராது. கண்டிப்பாக ஒரு எப்பவுமே ஸ்டேஜ் தான், டிவிக்கே தான். அவர் இன்னைக்கு ஜெயிக்கல, அவர் நாமினேஷன் போகும்போதே ஜெயிச்சிட்டாரு. தாவேகா தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போட்ட அந்த முதல் கையெழுத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, 200 யூனிட் ஆகியிருக்கு. இப்போ வந்து இன்னும் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி 200 யூனிட்டாக அதுக்கு வந்து கையெழுத்தும் போட்டுட்டாரு. அது குறிப்பாக விமர்சனங்கள்லாம் வருது. அதாவது 500 யூனிட் பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. 500 அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. 500 யூனிட் வந்து இருக்கவங்களுக்கு 200 யூனிட்டு, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு இருக்காங்க. சிங்க பெண்கள் சிறப்பு படை, வேலுநாச்சியார் படை, அதை பற்றி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்.
ஏன்னா நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு அளவுக்கு வெளியே போகக்கூடாது அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க அந்த அளவுக்கு வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி விஜய் வந்து உங்களுக்கெல்லாம் சேஃப்டி இருக்குது, வேலு நாச்சியார் படை இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின் போது கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. அதால் வீட்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லி நாங்கள் வந்து வீட்டில் சொல்லி சொன்னோம், இந்த மாதிரி விஜயே சொல்லியிருக்காரு, அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். வந்தது எல்லாமே பண்ணது வந்து ஃபஸ்ட்டு இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு கடத்தில் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து முடிவு பண்ண பொறுத்து தான் வந்து எங்கள் அண்ணன் விஜய் அவர் பண்ண போகிறது. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. கரப்ஷன் வந்து இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். வந்த இது எல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா நிறைய தப்புகள் நடந்து தானே இருக்குது. இப்போ விஜய் அண்ணா எப்படி ஆட்சி செய்கிறான்னு பார்த்துட்டு தான் அதோட ஃபீட்பேக் நல்லா பண்ணுவாங்க. மக்களுக்கு தெரியட்டும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆட்சி எதுவுமே தெரியாமல் இருந்தது, இப்போ இருக்கிறது தெரியணும்னு நினைக்கிறாருல, அதுவே சந்தோஷம் தானே. அவர் ஏதோ அவர் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து மக்கள் பணத்துலேருந்து கை வைக்க மாட்டேன்னு அவர் இது வரைக்கும் அவர் என்னென்ன மீடியாவில் வந்து கொண்டு வந்தாரோ அதெல்லாம் கொடுக்க போகிறாரு, அதுவும் அவர் சொல்லலை. அப்புறம் மக்கள் பணம் தான் எடுப்பார். எல்லாமே நம்மளுடைய நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான். இல்லைம்மா, மக்கள் பணம் எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுவேன், நான் எடுத்துக்க மாட்டேன்னு இருக்காரு. சரி பார்ப்போம், அது எப்படி எடுக்காமல் இருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமாக தான் கடன் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் பார்த்தா நிறைய சொல்லியிருக்காரு, இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. 5 வருஷத்துல திமுக மட்டும் ஒரு 5.5 லட்சம் கோடி வந்து வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சாங்க மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன செஞ்சாங்கன்னு சரி, மக்கள் என்ன செய்யலை சொல்லுங்கண்ணா. அது எங்களுக்கு புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் மந்த்லி வந்து 1000 வாங்குறேன், அது காரணமே சிஎம் சார் தான். அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ்ஸில் வர, இப்போ நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் வந்தோம், அது காரணம் சிஎம் சார் தான். இது மாதிரி எங்கள் மம்மியும் டெய்லி இது மந்த்லி வந்து 1000 வாங்குறாங்க, அது எல்லாமே அவர் தானே செஞ்சது. என்ன செய்யலை அப்படின்னு இன்னும் அவங்க கேட்டாங்கல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, 5 இயர்ஸ் டைம் தர என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி ஓகே, ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இது போச்சுன்னா ஓகே, நான் எங்களுக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் நல்லா இருந்துச்சு, அவ்வளோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக பண்ணுறாங்க, அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஒரு மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே தான். என்னன்னா எல்லாத்துக்கும் சிஎம் தான் அப்படி காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் எல்லாத்துக்கும் அவரே போயிட்டு தான் வந்து பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. லைக் அவங்க ஃபேன்ஸுக்கு அதுக்கு தெரியல எப்படி அது நடக்கலை, எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அதுக்கு நாங்கள் எதிர்கட்சி வேறையா, என்ன சொல்கிறது, அதுக்கு ஓகே தான், நல்லது பண்ணட்டும், எல்லாமே ஓகே தான். அது சூப்பர் வேர்டு, அது சொன்னார், கரெக்டாக சொன்னார். பட் இருந்தாலும் இந்த மக்கள் பணம் இதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரியும். இன்றைக்கி தானே கையெழுத்து போட்டிருக்காரு, இனிமேல் தான் தெரியும். அது கரெக்டு தானே, உண்மையான வார்த்தை அது. ஏன்னா வந்து அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி கரெக்டாக எல்லாருமே இருக்கணும், அவர் கூட வழி நடக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் யாராக இருந்தாலுமே அவர் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னது அது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு வந்ததை நாங்கள் பெரிய விஷயமாக தான் நினைக்கிறோம். இதுக்கு மீறி நல்லதெல்லாம் பண்ணுவார், இப்போ பண்ணது இல்லாமல் இதுக்கு மீறியும் நல்லதெல்லாம் பண்ணுவார் நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் அவருக்கு வந்து டிஎம்கே சப்போர்ட் தான் பண்ணிச்சு இந்த இது பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் அவர் எடுத்தோடனே என்ன பண்ணார், கஜானாவை தான் கேட்டார். அவர் எப்படி மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன் சொல்கிறது அது இனிமேல் தான் தெரியும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் உடனே கஜானாவை தான் கேட்டார். அவர் எவ்வளோதான் பண்ணியிருக்கு. இந்த பீச்சை பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். இந்த பீச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து இப்போ வந்து அது இது பண்ணிக்கிட்டு இருந்த கஜனாவை பற்றி கேட்டார்னா அது ரொம்ப தப்பு. அது முதல்ல வரட்டும், மக்கள் பணத்தை எடுக்கிறாரா என்னன்னு இனிமேல் தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போது ஒன்று வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறது நல்லது தானே. எல்லாமே மறைச்சி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஊழல் பண்ணாங்க, நிறைய ஊழல் பண்ணாங்க. ஆனால் இப்போ இவர் வந்து நமக்கு எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்கிறதே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 இது பிளானுமே அவர் சைன் போட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதாவது பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக இப்போதைக்கு தேவை, கண்டிப்பாக தமிழ்நாடு பிள்ளைங்களுக்குலாம் தேவை. நாங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் பசங்களாம் வச்சுருக்கோம். அந்த சேஃப்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது. அவர் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ரோட் ஷோ பண்ணுறதுலேருந்து அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் பணத்தை நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டு தான் இருக்காரு. அது போக போக அது அப்படி செயல்படுவார்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. என்ன பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்படுறோம். என்னைக்கு அந்த சான்ஸ் எங்களுக்குலாம் கிடைக்கும் தெரியல. ப்ளீஸ் எதுனா கிடச்சுன்னா விஜய் அண்ணா நீங்கள் பண்ணது ரொம்ப சூப்பர். வி ஆல் லைக் யூ. ஓகே, வில் ஹேவ் வித் யூ, டோன்ட் வரி. ஓகே, தேங்க்யூ. வில் ஹெல்ப் யூ. வாழ்த்துக்கள், இன்னும் மேலும் உயரணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எங்களுக்கு என்றைக்குமே தளபதி தான். நல்லது பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் நாங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கோம்.
எங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க, அதை நீங்கள் காப்பாற்றுவீங்க நாங்கள் நினைக்கிறோம். தளபதி பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும். எல்லாரும் கூட இருக்கவங்க தளபதி பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூ டிவிகே. எஸ், ஆல்வேஸ் லவ் டிவிகே. எப்போவுமே நல்லா இருக்கணும். அண்டு என்ன ஒரு சுச்சுவேஷன்லேயும் டவுன் ஆகாமல் டவுன் ஆகிற ஸ்டேஜ் வரக்கூடாது. விஜய் ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம், வைக்க மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.